வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள்லயும், சாலையோரங்கள்லயும் அதிகமா காணப்படுற ஒரு மரம் தான் பனைமரம். இந்த பனைமரத்த தான் தமிழ்நாட்டினுடைய மாநில மரமாகவும் கருதப்படுது. இந்த பனைமரத்த கல்பதரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பனைமரத்தினுடைய வேரிலிருந்து இலை நுனி வரைக்கும் அதிகமான பயன்களை கொண்டதா இருக்கு. இதனுடைய பயன்களை எண்ணிக்கையில எண்ண போனா 800க்கும் மேற்பட்ட பயன்களை கொடுக்கறதுனால தான் இத கல்பதரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனைமரத்தினால தான் நம்முடைய தமிழ்நாட்டு கலை ஒண்ணு ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க. அதுதான் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய செட்டிநாடு கோட்டான். இந்த செட்டிநாடு கோட்டான் செய்யறதுக்கு பனை ஓலைய பயன்படுத்தி தான் செய்றாங்க. இது முதல்ல செட்டிநாடு பெண்கள் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக செய்யப்பட்ட ஒரு விதமான கலை. அதிலிருந்து தான் இப்போ ஜிஐ டேக் வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்குது. இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செட்டிநாடு கோட்டான்களை செய்யறதுக்கு இப்ப யாருமே முன்னாடி வந்து செய்யறது இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த செட்டிநாடு கோட்டான்கள்ல தான் புகுந்த வீட்டுக்கு போற பெண்களுக்கு இனிப்பும் காரமும் வச்சு கொடுத்திருக்கிறாங்க. இது இல்லாம செட்டியார்கள் பொதுவாகவே வணிகத்துல அதிகமா தன்னுடைய ஆர்வத்தை செலுத்தினதுனால கடல் கடந்து போய் வணிகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருந்துச்சு. கடல் கடந்து போய் செஞ்சு வணிகம் செஞ்சுட்டு வர செட்டியார்களை வரவேற்கிற விதமா இந்த கோட்டான்கள்ல தான் வெற்றிலையும் பாக்கு வச்சு செட்டியார் பெண்கள் வரவேற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரியான செட்டிநாடு கோட்டான்களை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னாலோ, இல்ல புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலோ என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது இல்லாம அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்க.